சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இந்த சந்தோஷத்தை அப்படி நிலைக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நாமலாம் நடுத்தருக்கு போக வேண்டியதான். இவங்களாம் பிரிஞ்சு இருக்க வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, கரெக்டு தான் ஆத்தாச்சி, இவங்களாம் பிரிஞ்சு தான் இருக்கணும், ஒன்று சேரக்கூடாது. அதுவும் இந்த தமிழ்ச்செல்வி இது வரைக்கும் ஒன்றும் தெரியாதப்பயே அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கா. ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா, இடம் வாங்கி போட்டிருக்கா. இப்போ மட்டும் ராஜாங்கம் மாமா எம்எல்ஏவாகி தமிழ்ச்செல்வி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. இவரும் எதையும் கண்டுக்க மாட்டார். அதனால் இது சும்மா விடக்கூடாது நாம அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு வழியாக ராஜாங்கம் மாமா ஜெயிக்க போகிறாரு. ராஜாங்கம் மாமா மட்டும் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற கோவம்லாம் தீர்ந்துடும். அப்புறம் நாம சேதுவும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே கருப்பு சொல்கிறார் சேதுக்கிட்ட, ஐயா சேது, அங்கே பாரியா, மாமாவே தமிழ்ச்செல்விக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரியா, நீயும் இனிமேலும் கோவத்தில் இருக்காத, நீயும் தங்கச்சிகிட்ட பேசு அப்படின்னு சொல்ல. சேது ஒன்று, அதான்மா நானும் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இத்தனை நம்ம பண்ணது தப்பு தான். ஏன்னா தமிழ்ச்செல்வி மேலே தான் தப்புன்னு நினச்சோம். ஆனால் தமிழ்ச்செல்வி அப்பாவுக்கு ஒன்றுனதும் ஓடி வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கா பாருங்களேன். அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கே தமிழ்ச்செல்வி மேலே ரொம்ப பெருமையாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்ல. அதுதான் என் வாழ்க்கை. இன்றைக்கி தப்பு பண்ணுறவன் நாளைக்கு அப்படியே நமக்கு ஹீரோவாக தெரிவான். அப்போ நம்ம விசாரித்து பார்க்கும்போது தெரியும் அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது. அதனால் எனக்கு என்னமோ தோணுதுயா, தங்கச்சி இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு சொல்ல. ஆமாம்மா, எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா அவள் வந்து இந்த குடும்பத்துக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்படி மாமா வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருப்பா அப்படின்னு தோணுது மாமா எனக்கும் அப்படின்னு சொல்ல. ஐயா மாப்பிள்ள, இப்பயாச்சும் உனக்கு தோணுச்சே, இங்கே பாரியா, எனக்கு இப்போது 2 விஷயத்த கண்டுபிடிச்சா போதும் மாப்பிள்ள. ஒன்று, அன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட ஃபோன் அடிச்சது யார், இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஹோட்டலை அடித்து நொறுக்க சொன்னது யார், இது 2த்த மட்டும் கண்டுபிடிச்சா போதும் மாப்பிள்ள. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல. ஆமாம் மாமா, அதுக்கு முதல்ல இந்த எலெக்ஷன் முடியட்டும் மாமா. எலெக்ஷன் முடிஞ்ச கையோட கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி அந்த 2த்தையும் கண்டுபிடிச்சிரும் மாமா. 2த்தையும் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும். அப்புறம் எங்கள் அப்பாவும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடல மாமா அப்படின்னு சொல்ல. ஆமாய்யா, கண்டிப்பாக பேசுவார் உங்கள் அப்பா. உங்கள் அப்பா உன்கிட்ட பேசாமல் யார்கிட்டயா பேச போகிறாரு, உங்கள் அப்பாவுடைய செல்லப்புள்ள நீ தானேயா அப்படின்னு சொல்ல. ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லி சரி சொல்கிறாரு. சரி மாப்பிள்ள, நீ வா நம்ம போயிட்டு இந்த எலெக்ஷனுக்கான மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பக்கம் செல்லப்பாண்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு ராஜாங்கத்துக்காக. இந்த மாதிரி எங்கள் சம்மந்தி அவர் நல்லவர் வல்லவர், அவரை போய்லாம் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்களே, அவர் எங்கள் ஹோட்டலை அடித்து நொறுக்கவே இல்லை. அன்றைக்கி ஒரு 10 காலி பசங்க குடிக்க வந்தானுங்க. அது தட்டி கேட்டனால தான் எங்கள் ஹோட்டலை அடித்து நொறுக்குனானுங்க. அதுக்கு கூட என் சம்மந்தி சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க சம்மந்தி, திரும்ப ஹோட்டலில் நடத்துறதுக்கு தேவையான செலவெல்லாம் பார்த்துறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நல்ல உள்ளம் படுத்தவரையா அவர். அவர் எப்படி அந்த ஹோட்டல் போய் அடித்து நொறுக்குவார்? அப்படிங்கிற மாதிரி செல்லப்பாண்டி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சேது இங்கே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறாரு. என்னம்மாம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல. மாப்பிள்ள, அவங்க குடும்பமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்றாங்க மாப்பிள்ள. அதை நீங்கள் தான் சரியாக புரிஞ்சுக்க மாட்டீங்க. இங்கே பாரு, சித்தப்பா என்னெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. சித்தப்பா அப்பா பண்ணது பண்ணாதுன்னு சொல்லி எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. இவர் பேசுகிறத பார்த்தா அங்கே பாரு மக்கள்லாம் எவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள, கண்டிப்பாக நீ வேணா பாரியா, மாமா பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க போறாருயா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி செல்லப்பாண்டி பேசுனதும் இங்கே டிவியில் ஓடுது. அதை ராஜாங்கம் பார்த்துறாரு. பார்த்தா செல்லப்பாண்டி இங்கே வேறு லெவலில் பேசிகிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாமே இங்கே ஓட்டு ராஜாங்கத்துக்கு தான் சொல்லி கத்துறாங்க. அதெல்லாம் பார்த்து இங்கே மோகனா, அப்பத்தா, ராஜாங்கம் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. சொல்லப்போனால் சன்னியாசின்னு சொல்கிறாரு. அண்ணே, அன்னைக்கு வந்து செல்லப்பாண்டி கூப்பிட்டப்ப நம்ம போகலை, மறுத்துட்டோம். ஆனால் இன்னைக்கு பாருண்ணே செல்லப்பாண்டி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே செல்லப்பாண்டி கூட நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறாருண்ணே. ஆனால் எனக்கு ஒன்று தானே புரியல, அப்போ அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்க சொன்னது யார் தானே அப்படின்னு தெரியல என்ன அப்படின்னு சொல்ல. அதான் சன்னியாசி, எனக்கும் புரியல. ஆனால் யார் ஹோட்டல் அடித்து நொறுக்குனா, ஆனால் எதுக்காக நம்ம பேரை இழுத்து விட்டானுங்க, அதுதான் சன்னியாசி எனக்கும் புரியல அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி ஒன்று சேது கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சேது எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்க. இங்கே தான்ப்பா, ஊரில் தான் சித்தப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா, சரிப்பா, நீ என்ன பண்ணுற, ஒரு காரியம் பண்ண சொல்லுங்க சித்தப்பா அப்படின்னு சேது சொல்ல. ஊருக்குள்ளே போயிட்டுப்பா, அன்றைக்கி இந்த தமிழ்ச்செல்வி ஹோட்டலை அடித்து நொறுக்கான்னு சொன்னாலும் ஒரு 10 பேர், அவனுக்கு யார் யாருன்னு கொஞ்சம் விசாரிப்பா. ஏன் சித்தப்பா, என்னாச்சு சித்தப்பான்னு கேட்க. இல்லைப்பா, அப்பா தான் விசாரிக்க சொன்னார், அது ஒன்று விசாரிக்க சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லவும். உடனே சேது, சித்தப்பா அப்பாவை சொன்னார் என்ன விசாரிக்க சொல்லி. ஆமாப்பா அப்பா தான் சொன்னாருன்னு சொல்லவும். சேது உடனே போய் விசாரிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பிரச்சாரத்தை விசாரிக்கும்போது அங்கே ஏற்கனவே அன்றைக்கி ஒருத்தன் சொன்னான்ல, இது மாதிரி என்னுடைய சொந்தக்கார பையன் தான் வந்து பக்கத்து ஊரில் இருக்கான், அவன் வந்து பசுபதியோட ஆள், பசுபதி சொல்லி தான் அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்குனாங்கன்னு சொல்லவும். உடனே அங்கே சேது அந்த நேராக அந்த பையனை பார்க்க போகிறாங்க.
போயிட்டு இது மாதிரி அன்னைக்கு எதுக்காக வந்து ஹோட்டல் அடிச்சு நொறுக்குனீங்க? உங்கள யார் நொறுக்க சொன்னா? அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அந்த பையன் திரும்பவும் அதே தான் சொல்றான். இது மாரி பசுபதி ஐயா தான் வந்து எங்கள அதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், நேரா பசுபதிய பார்க்க போறாரு சேது. அங்க போயிட்டு பசுபதிட்ட பேசுறாரு. இது மாரி எதுக்காக அன்னைக்கு தமிழ்ச்செல்வி ஹோட்டல அடிச்சு நொறுக்க சொன்னீங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க தம்பி, எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது. எங்க பசங்க அன்னைக்கு போதையில இருந்திருக்கானுங்க. எதார்த்தமா வந்து அங்க தேவையில்லாத பிரச்சனையாயி போச்சு அவ்வளோதான். இதெல்லாம் திட்டம் போட்டு செய்யலப்பா அப்படின்னு சொல்லவும், இல்ல நீங்க எதையும் மறைக்கிறீங்க. உண்மைய சொல்லுங்கன்னு சொல்ல, இங்க பாருங்க தம்பி, உண்மை இதுதான். நாங்க எதையுமே திட்டம் போட்டு பண்ணல. பசங்க ஏதோ போதையில அன்னைக்கு பண்ணிட்டானுங்க. அது வேணா மன்னிச்சுக்கங்க. அதுக்கு என்ன செலவோ நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சேது. சேது வெளில வந்த உடனே அந்த பசுபதி நேரா தாமரைக்கு கால் பண்றாரு. தாமரை, இது மாரி உங்க மாமா சேது வந்தான்ப்பா. வந்துட்டு இது மாரி எதுக்காக இந்த ஹோட்டல அடிச்சு நொறுக்குனீங்க? உங்கள யார் நொறுக்க சொன்னா? அப்படிலாம் வந்து கேட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல, தாமரை உடனே பயந்து போயிடுறாங்க. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? உண்மைய சொல்லிட்டீங்களான்னு கேட்க, என்னம்மா இப்படி பேசிப்புட்ட? சித்தப்பா விடும்மா உன்ன சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க பசங்க அன்னைக்கு போதையில இருந்தானுங்க. போதையில இருக்கும்போது தேவையில்லாம பிரச்சனையாகி அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனால மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வேணா அந்த ஹோட்டல உங்களுக்கு சரி பண்ணி குடுத்துறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்ல, உடனே தாமரை கேட்குறாங்க. அப்படியா சித்தப்பா? ரொம்ப நன்றி சித்தப்பா. அவங்க போயிட்டாங்களா 2 பேரும்? அப்படின்னு கேட்கும்போது, போயிட்டாங்கம்மான்னு சொல்றாங்க. ஆனா, கருப்பு இங்க வெளிய வந்தவுடனே சொல்றாரு, மாப்பிள அவன் மேல அவன் முழிக்கிற முழியே சரியில்ல மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வா மாப்பிள பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. அப்பதான் இங்க நம்ப பசுபதி கால் பண்ணி தாமரைட்ட பேசுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அப்பதான் இங்க கருப்புக்கும் சேதுக்கும் புரியுது. மாமா, அப்ப உண்மையிலேயே மக்கள்லாம் கொந்தளிச்சதுக்கு காரணம் அப்பா இல்ல மாமா. நம்ம வீட்ல இருக்க தாமரை தான் மாமா. தாமரை தான் இங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருக்கா. இவளுக்கு ஏன் மாமா இந்த கேடுகெட்ட பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரா சேது வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு தாமரைய புடிச்சு போட்டு பலாப்பழம் அறையிறாரு. அங்க இருக்க சாவித்திரி எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. எதுக்கு சேது போட்டு தாமரைய அடிக்கிற? என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்பதான் கருப்பு சொல்றாரு. இது மாரி இங்க சேது சும்மா ஒண்ணும் அடிக்கல. அன்னைக்கு தமிழ்ச்செல்வி ஹோட்டல அடிச்சு நொறுக்க சொன்னது எல்லாமே தாமரை தான். தாமரை தான் பசுபதிக்கு கால் பண்ணி இது மாரி அந்த ஹோட்டல அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லி பேசியிருக்கா. அதனால தான் பசுபதி ஆளுங்கள அனுப்பிச்சு அந்த ஹோட்டல அடிச்சு நொறுக்கியிருக்கான். இப்படி மக்கள் எல்லாமே மாமாவ வெறுத்ததுக்கு காரணம் இந்த தாமரை தான். தாமரை பண்ணனால தான் எங்க ஊர் எல்லாமே நாம தான் ஹோட்டல அடிச்சு நொறுக்க சொன்னோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது. உண்மைய தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருக்கும் அப்பதான் புரிய வருது. அடி பாவி! உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணியிருக்கியேடி! இந்த வீட்லயே சாப்பிட்டுட்டு, இந்த வீட்ல தங்கிக்கிட்டு, இந்த வீட்டு மகாராஜாவுக்கு போய் நீ துரோகம் பண்ணியிருக்கியே! நீலாம் ஒரு பொண்ணாடி! அப்படின்னு சொல்லி சாவித்திரி தாமரைய அடிக்க, உடனே அப்பதான் சேது சொல்றாங்க, "அத்த அத்த ரொம்ப அடிக்காதீங்க அத்த. நீங்களும் தாமரையும் தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்ல, இங்க அப்பத்தா வந்து சாவித்திரியை பார்த்து பலாரம் வர விடுறாங்க. "நீலாம் ஒரு பொண்ணாடி! அதுவும் நீலாம் என் வயித்துல தான் பொறந்தியா? அதாவது கூட பொறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணியிருக்கியே! உனக்கெல்லாம் வெட்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்ல, இங்க ராஜாங்கம் பார்த்துட்டு, "ச்சீ! நான் யாரையோ பார்த்து துரோகிங்க என்ன பழி வாங்குறாங்கன்னு நெனச்சேன். ஆனா, கூட இருந்த நீங்களே என்ன பழி வாங்கிட்டீங்களே! நீங்க என் கைய வச்சு என் கண்ண குத்திட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லி ராஜாங்க இங்க பேசுறாரு. மோகனாவும் திட்டுறாங்க ஒரு பக்கம். இங்க சாவித்திரியால ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே டக்குன்னு ஓடி ராஜாங்கம் கால்ல விழுறாங்க. "அண்ணே மன்னிச்சிடுங்க அண்ணே. என் பொண்ணு தேவையில்லாம தப்பு பண்ணிட்டாண்ணே. ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டாண்ணே. சேது மேல இருக்கிற ஆசையிலயும், சேதுவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையில ஏதோ பண்ணிப்புட்டாண்ணே. மன்னிச்சிடுங்கண்ணா" அப்படின்னு சொல்ல, "என்ன சேதுவ கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இல்லையா? அவனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே! அப்படி இருக்கும்போது உன் பொண்ணு பண்ணது தப்பு இல்லையா? இத நீ சொல்ல மாட்டியா? ஆ ஒரு பொண்ண எப்படி வளர்க்கணும் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி காரி துப்புறாங்க எல்லாருமே. ஸோ சாவித்திரியால ஒண்ணுமே பேச முடியல. அப்படியே அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறாங்க. ச்சே! நாம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. எல்லாமே சொதப்பலா போயிடுச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. இங்க ராஜாங்க உடனே சொல்றாங்க, "அப்போ இந்த வீட்ல இம்புட்டு நாள் நடந்த பிரச்சனைக்கு காரணம் நீ உன் பொண்ணு தானா? ஆனா இவ்வளோ பிரச்சனை நீங்க பண்ணி போட்டு, அந்த ஒரு பாவம் அறியாத தமிழ்ச்செல்வி குடும்பத்த பலிகடாவா ஆக்கியிருக்கீங்களே! நீங்கலாம் மனுஷங்களே கிடையாது" அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்றாங்க. ஈஸ்வரியால ஒண்ணுமே பேச முடியல. "நான் எங்க நம்ம மாட்டிப்போம்" அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்காங்க ஈஸ்வரி. இங்க சேது அப்படியே தமிழ்ச்செல்விய பார்க்குறாங்க. ராஜாங்கம் தமிழ்ச்செல்விய பார்த்து கையெடுத்து கும்புறாரு. சேதுவால ஒண்ணுமே பேச முடியல. எல்லா தப்பையும் நான் இங்க இருக்கவும் பண்ணிட்டு, உன் மேல பழிய போட்டு இப்படி உன்ன பலிகடாவா ஆக்கிட்டாங்களே! அப்படிங்கிற மாரி இங்க சேது தமிழ்ச்செல்விய பார்த்து அப்படியே மனசாலேயே மன்னிப்பு கேட்குறாரு. ஒரு பக்கம் தமிழ்ச்செல்விக்கு இப்ப தான் புரியுது. அப்பா! எல்லா தப்பையும் பண்ணது இவங்க தான் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களே! அதுவரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நமக்கு அப்படிங்கிற மாரி தமிழ்ச்செல்வி நெனைக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்பத்தா நெனைக்கிறாங்க. இந்த வீட்ட வாரிச சுமந்துக்கிட்டு, இப்படி தேவையில்லாத பழிய சுமந்துக்கிட்டு, வீட்டுக்கு வெளியில கார் ஷெட்ல தங்கியிருந்திருக்கா அந்த பொண்ணு. பாவமாச்சே அவ! அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா தமிழ்ச்செல்விய கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க. "மன்னிச்சிரும்மா தமிழ்ச்செல்வி.
எல்லா தப்பையும் இவளுங்க பண்ணியிருக்கானுங்க. ஒண்ண போய் நாங்க இப்படி பலிகடாவாக்கிட்டாளுங்களே அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேசுறாங்க. ராஜாங்கத்தால ஒண்ணுமே பேச முடியல. அமைதியா நிக்கிறாரு. ஸோ இங்க சாவித்திரியும், தாமரையும் அப்படியே கால பிடிச்சு கெஞ்சுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து இந்த சீரியல் இன்னும் பரபரப்பா போகப்போகுது. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா பொறுத்து வந்து பார்க்கலாம்.